2004 தேர்தலில் இருந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணியாக திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. பல்வேறு தேர்தல்களில் அமோக வெற்றி பெற்ற கூட்டணி இது. இந்த கூட்டணி நீடிக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புகிறார்கள். ஆனால் இந்த கூட்டணியிலே விரிசலை ஏற்படுத்துவதற்கு சில சக்திகள் முயற்சி செய்தார்கள். அதனால் சில குழப்பங்கள் சமீப காலமாக ஏற்பட்டிருக்கிறது. அது எங்களை போன்ற 50 ஆண்டு கால காங்கிரஸ் கட்சியை சார்ந்த என்னை போன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தியது. அன்றைக்கு அந்த குழப்பம் முடிவுக்கு வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக அன்னை சோனியா காந்தியின் ஆலோசனையும் தலைவர் ராகுல் காந்தியின் ஆலோசனையோடு இன்றைக்கு மூத்த காங்கிரஸ் தலைவர் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தை அவர்களும் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை நிச்சயம் நல்ல உறுதியான ஒரு முடிவு ஏற்படும். இதன் மூலம் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்படும். திமுக தொகுதி எண்ணிக்கை முடிவு செய்யப்படும். தமிழகத்திலே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலிமைப்படுத்தப்படும். இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாக வருகிற தேர்தலை சந்தித்து 2024 மிகப்பெரிய வெற்றியை இந்த கூட்டணி பெறும். இந்த கூட்டணி வெற்றிக்காக தலைவர் ராகுல் காந்தியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இணைந்து தீவிர பரப்புரை மேற்கொண்டு இந்த கூட்டணியை வெற்றி பெற்று தமிழ்நாட்டிலே பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற முடியாத அளவுக்கு இந்த கூட்டணி வருகிற காலங்களிலே நிச்சயம் வெற்றிகரமான வாய்ப்பு ஏற்படும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. சார், தொடர்ந்து 3 முறை காங்கிரஸ் மு க ஸ்டாலின் தலைமையில வெற்றி பெற்றிருக்கு. சோ காங்கிரஸோட கோரிக்கையை திமுக நிறைவேற்றுமா? இவர்களுடைய கூட்டணி மேலும் பலம் பெற எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு சார்? இல்ல 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 அதாவது தொகுதி பங்கீடுல சில பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு இன்றைக்கு முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் எடுத்த முயற்சி, தலைவர் கார்கேஜி அவர்கள் எடுத்த முயற்சி நல்ல பலனை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சரை திரு ப சிதம்பரம் அவர்களும் செல்வ பெருந்தகை அவர்களும் சந்திப்பதே இன்றைக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நடவடிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன். நிச்சயம் இது தமிழ்நாடு நலன் சார்ந்த ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடிவு பெற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டிலே இருக்கிற காங்கிரஸ் கட்சியினருடைய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் விரும்புகிற வகையில இன்றைக்கு இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. சந்திப்பு நல்ல பலனை தரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி.